அரசின் அலட்சியத்தால் மாநில ஒதுக்கீட்டில் 650 மருத்துவ இடங்கள் பாதிப்பு. அண்ணாமலை விமர்சனம். மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை அந்தஸ்து பெற்ற விவகாரத்தில் நீதிமன்றம் செல்லவிருக்கும் அரசின் முடிவை வரவேற்பதாக வி த லீடர்ஸ் இயக்க நிறுவனர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அதேவேளையில் இந்த விவகாரத்தில் முழுமையான விசாரணை நடத்தி தவறுக்கு காரணமானவர்கள் யார் என்பதை வெளிப்படையாக கண்டறிய வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் தள பதிவில், தமிழகத்தைச் சேர்ந்த 3 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து பெற்ற விவகாரத்தில் மாணவர்களின் பாதிப்பு குறித்து நாங்கள் குறிப்பிட்ட அதே தகவல்கள் இன்று தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் கூறியிருக்கிறார். எங்கள் சந்தேகத்தை உறுதிப்படுத்தியதற்கு அவருக்கு நன்றி. மேலும் தமிழக அரசு நீதிமன்றத்தை அணுக உள்ளதாக அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது. ஆனால் இந்த விவகாரத்தில் மிக முக்கியமான கேள்விக்கு அமைச்சர் இன்னும் பதிலளிக்கவில்லை. தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் தடையில்லா சான்றிதழ் வழங்கவில்லை என்று கூறியுள்ள நிலையில், பல்கலைக்கழக மானிய குழு விதிகளின்படி 60 நாட்களுக்குள் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படாது ஏன்? அந்த நிர்வாக தவறுக்கு யார் பொறுப்பு? எந்த அலுவலர்கள் அல்லது அதிகாரிகள் தங்களின் கடமையை செய்ய தவறினர் என கேள்வி எழுப்பியுள்ளார். இது வெறும் அலட்சியமா அல்லது வேண்டுமென்றே செய்த நிர்வாக பிழையா? யாருடைய அழுத்தத்தின் காரணமாக இது நடந்தது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த கேள்விகளுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசு தெளிவான பதிலை வழங்க வேண்டும். நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வது மட்டுமே போதாது. இந்த அலட்சியத்தால் தான் மாநில ஒதுக்கீட்டின் 650 மருத்துவ இடங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக 7.5% உள்ஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவ கல்வி கனவுடன் இருக்கும் ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே இந்த விவகாரத்தில் முழுமையான விசாரணை நடத்தி தவறுக்கு காரணமானவர்கள் யார் என்பதை வெளிப்படையாக கண்டறிந்து அவர்கள் எந்த பொறுப்பில் இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆயிரக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலத்தை பாதித்த இந்த விவகாரத்தை தவறுக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் கடந்து செல்ல முடியாது என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார்.